الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمدا وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأيوب إذ نادى ربه أني مسني الضر وأنت أرحم الراحمين وقال تعالى أيضا وإذا سألك عبادي أني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعان فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون صدق الله مولانا العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم الدعاء سلاح المؤمن وعماد الدين ونور السماوات والأرض صدق رسول الله صلى الله عليه وسلم மண்ணையும் விண்ணையும் மண்ணிலே மனித கோடியையும் விண்ணிலே விண்மீன்களையும் படைத்து பரிபாலித்து உணவளித்து பாதுகாக்கக்கூடிய ஏகவல்லோனாகிய அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ் சும் அல்ஹம்துலில்லாஹ். உலகத்திற்கு ரஹ்மத்துல்லில் ஆலமீனாக வந்த ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அனுமசையாது 100% பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஊன்கள் கியாமத் பரியந்தம் வரக்கூடிய உண்மையான முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவு செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருள் சுரக்கும் இறை மாளிகையிலே இஅ்திகாஃப் உடைய நியத்துடன் ஒன்று குழும்பிருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, எப்போதும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் எல்லா கட்டங்களிலும் எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு அவன் படைத்தான், பரிபாலிக்கிறான், போஷிக்கிறான், பாதுகாக்கிறான், அனைத்தும் அவன் தான் செய்து கொண்டிருக்கிறான். நாம் அனைவர்களும் வந்தது அவனிடம் இருந்து தான். எங்கிருந்து வந்தோம்? அல்லாஹ்விடத்திலிருந்து தான் வந்தோம். தாய் தந்தையார்கள் எங்களே பெத்தெடுத்தவங்க தான். உருவாக்கினது தாய் தந்தையார்கள் அல்ல, அல்லாஹ் உருவாக்கினான், அல்லாஹ் படைத்தான். அவன் நமக்கு ரூஹை தந்தான், அவன் நமக்கு உடலை தந்தான். பெற்றோர்கள் நம்மை பெற்றெடுத்தார்கள், பெற்றோர்கள் பெற்றெடுத்தார்கள். சகோதரர்களை, அவனிடத்திலிருந்து வந்தோம், அவனுடைய பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்க போனாலும் இன்னல் அர்த லில்லாஹ், பூமி யாருக்கும் சொந்தம் இல்லை. கொஞ்சம் காலத்துக்கு டீட்ல பேரை போடலும், ஐக்கு போற டிரான்ஸ்ஃபர் ஆகிடும் இன்னொருத்தருக்கு. வாப்பாலிருந்து மவனுக்கு இல்லாட்டி யாருக்காவது டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். உலகத்தில் எந்த ஒன்றும் எங்களுக்கு சொந்தம் இல்லை. வரப்போக்கில் என்ன சார் எடுத்து வந்தோமா? இல்லை. போக்கல ஒரு மானம் மறுவாதி ஒண்டிக்குதே, அதனால ஒரு வெள்ளை புடவை அதோட போய் இப்போ அல்லாட பூமிக்கு மேலே தான் ஈகிறோம். என்ன செஞ்சாலும் அந்த அல்லாட பூமிக்கு மேலே வந்து தான் செய்யணும். அவன் சாட்சியாக பூமியை வச்சுக்கிறான். அதனால யாருக்கும் மறைச்சி யாருக்கும் ஏதாவது ஒரு அமைப்புல யாருக்கும் தெரியாம ஒன்றும் செய்ய முடியாது.
அது நன்மை செஞ்சாலும் 4 பேர்ட முன்னுக்கு யாருக்கும் தெரியாம ஒரு பாறாங்கல்லு பெரியோரு குகை அதுள்ளுக்கு இருந்து ஒருத்தர் நன்மை ஒன்று செய்கிறார், யாருக்குமே தெரியா, அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் தெரியா. எப்பயாவது ஒரு நாளைக்கு அது வெளியே வரும். அதே மாதிரி தான் ஒரு மனிதன் யாருக்கும் தெரியாம ஒரு பாவத்தை செய்கிறார். அவன் நினைச்சா யாருக்கும் தெரியா, எனக்கும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த பாவம் நடந்தா எப்பயாவது ஒரு நாளைக்கு அந்த பாவம் வெளியே வரும். ஆகவே சகோதரர்களே, அவனுடைய பூமிக்கு மேலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதை மறந்துடக்கூடாது. இன்றைக்கு நாங்கள் அதை மறந்துட்டா தான் எங்களையால் பாவங்கள் நடைபெறுது. சரி, மனுஷன் ஷைத்தானோட நஃப்சானியத்தோட நாங்கள் எல்லாரும் பிணைஞ்சிருக்கிறோம். ஷைத்தான் எங்களோடே தான், எங்களோட உடம்புல எங்களோட ரத்தத்தில் இருக்கிறான். யாருக்கும் விதிவிலக்கு இல்லை. ஷைத்தான் எங்களோடே தான் இருக்கிறான். அதனால சகோதரர்களே, ஏதாவது ஒரு பாவம் ஷைத்தானின் மூலமாக ஊடுருவி நடந்தால், நஃப்சானியத்தின் மூலமாக ஊடுருவி நடந்தால் சொல்யூஷன் அல்ல வச்சுக்கிறார். பாவம் செஞ்சிட்டீங்களா? ஆரம்ப மனிதர் தவறொன்று செஞ்சாங்க, அதனால் அல்லாஹ் அதையும் புகாரியுடைய ரிவாயத், குல்லு பனி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டம் பாவம் நடந்துச்சு. இப்ப பாவம் நடந்ததுக்கு சொல்யூஷனாக என்ன செஞ்சாங்க? அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். என்ன சொல்றான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாவம் செஞ்சு ஏதோ தவறு செஞ்சாங்க, அல்லாஹ் துனியாக்கு அனுப்பினான். அதற்கு பின்னால என்ன செஞ்சாங்க? இன்றைக்கு பாவம் நடைபெறுது, பாவம் கூடிக்கொண்டே போகுது. ஆனா அந்த பாவத்தை அழிப்பதற்காக, அந்த பாவத்தை இல்லாமாக்கி கொள்றதுக்கு எந்த சொல்யூஷனும் நடக்குது இல்லை. 2 வகையில சொல்யூஷன் அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஒன்று பாவத்துக்கு தௌபா, 2வது அந்த பாவத்துக்கு பதிலாக நன்மை. இந்த 2 சொல்யூஷனால இவட பாவத்தை இல்லாமாக்கி கொள்ளையிலும். எதுவரைக்கும்? மௌத்து வரைக்கும். எதுவரைக்கும்? கர்கரா என்று சொல்லக்கூடிய இந்த தொண்ட குழிக்குள்ள ரூஹு வரும் வரைக்கும். எதுவரைக்கும்? சூரியன் கிழக்கிலிருந்து உதிக்குது, மேற்கிலிருந்து உதிக்கும் வரைக்கும். சகோதரர்களே, அல்லாஹ் சான்ஸ் தந்து கொண்டே இருக்கிறான். ஹயாத்தோடு இருக்கிறீங்க, மௌத்தாவை முந்தி தௌபா செஞ்சுக்கோங்க. இன்னல்லாஹ அர்ஹமுர் ராஹிமீன். அல்லாஹ் இரக்கமுள்ளவனுக்கெல்லாம் மிக இரக்கமுள்ளவன். பின்னுக்கு இன்னும் சில ஆயத்துகள் இருக்குது. இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப். அவன் தண்டனை கொடுத்தா மிக பயங்கரமாயிக்கும், பயங்கரமாயிக்கும். அப்படி இப்படி தண்டனை இல்லை. நன்மைக்கும் இரக்கத்துக்கும் நிறைய சப்ஜெக்ட்கள் சொல்லப்பட்டீங்க. இதே மாதிரி தண்டனை எப்படி கொடுப்போம்? குல்லமா அராது ஐ யஹ்ருஜு ஃபீஹா உஈது ஃபீஹா வகீல லஹும் ذوقوا عذاب النار الذي كنتم به تكذبون. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், ஒருத்தர் பாவம் செஞ்சிட்டாரு, தௌபா செய்யல, பாவத்தோட மௌத்தாவிட்டாரு, நரகத்துக்கு கொண்டு வைத்து போடுவோம். நரகத்துக்கு பேய்த்து போட்டதுக்கு பின்னால குல்லமா அராது ஐ யஹ்ருஜு மின்ஹா, அந்த நரகத்துல இருந்து இவர் ட்ரை பண்ணுவாரு வெளியே வாரத்துக்கு. உஈது ஃபீஹா, மீண்டும் பயங்கரமான அந்த மலக்குமார்களை கொண்டு அப்படி இழுத்து கொண்டு வைத்து மீண்டும் நரகத்துல போடுவோம். வகீல லஹும், அவங்களுக்கு சொல்லப்படும், ذوقوا عذاب النار الذي كنتم به تكذبون. நல்லா அனுபவிச்சுக்கோங்க, நல்லா சுவைச்சுக்கோங்க இந்த அதாப. என்ன தெரியுமா? நீங்க உலகத்துல வாழ போக்கல இதெல்லாம் நடக்குமா, இப்படியெல்லாம் சரியா என்று ஒன்று சந்தேகத்தில் இருந்தீங்க, 2வது பொய்ப்பிச்சு கொண்டு இருந்தீங்க. அதனால இங்க நல்லா அனுபவிச்சுக்கோங்க அல்லாஹ் சொல்லுவார். ஆகவே சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தௌபாவுடைய விஷயத்தை எங்களுக்கு நசீபாக்கி இருக்கிறது. எங்களோட வாழ்க்கையை நாங்கள் திருத்தி எங்களோட வாழ்க்கையை நாங்கள் முன்னுக்கு கொண்டு போகிறதுக்கு.
எப்போ ஒரு மனிதன் பாவம் செய்வானோ அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருக்கிற ரிஸ்குடைய வாசலை மூடிக்கொள்றான். சகோதரர்களே, எப்ப இவர் பாவத்துடைய கதவை திறக்கிறாரோ அவருடைய ரிஸ்குடைய ஒவ்வொரு வாசல் அல்லாஹ் ஒரு வழியில் ரிஸ்க் தாரத்துக்கு வச்சுக்கிறார், பல வழிகள் வச்சுக்கிறார். இவர் பாவத்துடைய கதவை திறக்க 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 இவர் ஒவ்வொரு ரிஸ்குடைய வாசலை மூடிக்கொண்டே போறாரு. இப்ப மூடின வாசலை திறக்கணுமே, அதுக்கு தான் நல்லா தௌபாவை வச்சுக்கிறார், இஸ்திக்ஃபாரை வச்சுக்கிறார். எப்ப தௌபாவுடைய வாசல் திறப்படுமோ ரிஸ்குடைய வாசலும் திறப்படும். எப்ப இவர் கல்ப சுத்தமாக்க ரெடியோ இவருடைய ரிஸ்குடைய வாசல் அல்லாஹ் திறப்பான், அந்த ரிஸ்கில் பரக்கத் செய்யப்படும். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொருவரும் விளங்கி கொள்ளணும், அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்களைய படைச்சவன், உலகத்தில் அவண்ட பூமிக்கு மேல வாழ வச்சு கொண்டிருக்கிறான். ஒரு நாளைக்கு நாங்கள் எல்லாரும் அவண்ட பூமிக்கு கீழே போகணும், மீண்டும் அவன்ட சந்திக்கும். மேலிருந்து வந்தோம், உடல் இங்கே தயாரிப்பு, ரூஹு மேலிருந்து தரப்பட்டது. இப்ப பூமிக்கு மேல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கணவன், மனைவி, பிள்ளைகள், ஊடு, வாசல், காணி, பூமி, தொழில், ஒரு அந்தஸ்து, ஒரு அதிகாரம், எல்லாம் பூமிக்கு மேல எல்லாம் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஐக்கிய போற என்ன நடக்கும்? ஒரு காலம் தான் இதெல்லாம். உம்மாவோட, வாப்பாவோட, பிள்ளைகளோட, மனைவி மக்களோட ஒரு கனெக்ஷன் இருக்குதே, இது பூமிக்கு மேலதான். ஐக்கிய போறோம் என்ன நடக்கும்? பூமியிலிருந்து மௌத்தாவினத்தோடு கொண்டு போய்த்து பூமிக்கு கீழே போட்டதோடு எல்லாம் கனெக்ஷன் டிஸ்கனெக்ட். யார் சரி வந்து இப்பாங்களா? யார் சரி அழுவாங்க, பேசுவாங்க, கதைப்பாங்க. எவ்வளவு காலம் எடைக்கெடை நினைவு வரும். அடே வாப்பா, அடே உம்மா, அடே வைஃப், அடே பிள்ளைகள், இப்படி எடைக்கெடை நினைவு வரும். இப்போ இவர் தனியாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணி கொண்டே இருக்கணும். ஆகவே எல்லா கட்டத்திலையும் எல்லா நேரத்திலையும் அவனிடத்தில் வந்தோம், அவன்ட பூமிக்கு மேலே இருக்கிறோம், அவனிடத்தில் போகிறோம். அதனால் அவன் என்ன சொன்னானோ அவைகளை சரியான முறையில் எங்களோட வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், வானம் என்று சொல்லியிருந்தால் அதில் நலவில்லை, அதனால் அவைகளை விட்டு முற்று முழுமையாக தவிர்ந்து கொள்ளுமாறும் அடியனாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் நசியத் செய்து கொள்கிறேன். மேலான கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எந்த ஒரு உலகத்தில் எந்த ஒரு விஷயத்தை வச்சாலும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் வச்சுக்கிறார். பிரச்சனையா, கஷ்டமா, துன்பமா, துயரமா, நோயா, எதுவாக இருந்தாலும் பாருங்கள், ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்வோம். நோய் என்று வரக்கூடிய நேரத்தில் இது அல்லாஹ்வால் கொடுக்கப்படக்கூடியது. நோயை கேட்டெடுக்கலாம். எப்பயுமே எனக்கு நோயை தாண்டி கேட்டெடுக்கலாம். நோய்க்கு ஷிஃபாவை கேட்கலும், நோய் வராம துவா கேட்கலும். அது அல்லாஹ் நபி அவங்க மூலமாக சொல்லி தந்திருக்கிறார். நபி அவங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலையும் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃப்வ வல் ஆஃபியா, யா அல்லாஹ் ஏண்ட உடல்ல ஆரோக்கியத்தை தா. அஃப்வ வல் ஆஃபியா, ஆஃபியா மன்னிப்பையும் ஆரோக்கியத்தையும் தா. ஒரு மனிதன் ஆரோக்கியத்தை அல்லாஹ் தந்துட்டான்டா, இது ஆக பெரிய நியாமத். ஒரு கோடீஸ்வரன் ஈகிறான், அவ்வளவு சல்லிருக்கி, நோயாளியா ஈகிறான். அனுபவிக்கலுமா? அனுபவிக்கலாம். கோடீஸ்வரன் தான், அவட்ட மல்டி மில்லியனர் ட்ரில்லியனர் ஆகிறார். பெரிய அபார்ட்மெண்ட் இருக்குது, பெரிய லக்ஸரி வீடு இருக்குது, எல்லாமே அனுபவிக்கலாம். உடம்புல ஆரோக்கியம் இல்லை, நோயாளி ஆகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு சாதா சீதாவான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான். ஆனால் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறாருண்டா ஆக பெரிய நியாமத் அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கிறான். பாதுகாத்து கொள்ளணும். உடல் ஆரோக்கியம் தாரது என்னத்துக்கு? நன்மையை அதிகரிக்கிறதுக்கும் பாவத்தை விட்டும் எங்களையே தவிர்ந்து கொள்வதுக்கும். சிலவங்க என்ன செய்வாங்கண்டா, நல்ல உடல் ஆரோக்கியம், நல்ல வசதி வாய்ப்பு எல்லாம் மீக்க போகல பாவமான விஷயங்களை அவங்கள நடத்துவாங்க. எப்ப நோயாளியாவிட்டாரு, ஏதோ ஒரு சிக்கல் வந்துட்டு, பிரச்சனை வந்துட்டு, இப்ப அல்லாஹ்வை நாடுவார். சகோதரர்களே, ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல
தெளிவாக அழகாக சொல்கிறான். சுருக்கமாக நான் சொல்கிறேன். சுருக்கமான நேரம், சுருக்கமான சில விடயங்கள் தான் ஞாபகப்படுத்த வேண்டும். சகோதரர்களே, ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் எப்படி சோதிச்சாண்டா, ஆரம்ப காலம் நல்ல வசதி வாய்ப்போடு இருந்தாங்க. பிள்ளைகள், மனைவி மக்கள், பிள்ளைகள், வசதி வாய்ப்பு எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்தான். பல காலங்கள், சில ரிவாயத்தில் வருது 40 வருஷம், சில ரிவாயத்தில் வருது 80 வருஷம், சில ரிவாயத்தில் வருது 100 வருஷம். இப்படி அவங்க நல்ல சந்தோஷமாக இருந்தாங்க. இப்படி போகல ஷைத்தான் அல்லாஹ்வோட சேலஞ்ச் பண்ண, யா அல்லாஹ், இவருக்கு நீ நல்ல வசதியை கொடுத்தீகிறாய், நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தீகிறாய், இவர் நன்மை செஞ்சு கொண்டு தான் இருப்பார், இவர் வேண்டியமாய் செய்வார், கொஞ்சம் இவரை சோதிச்சு பாருன், இவர் என்ன சரி, இவர் உன்னைய நன்றி செலுத்துறாரான்னு சோதிச்சு பாருன்னு அல்லாஹ் கிட்ட சேலஞ்ச் பண்ணினார். அல்லாஹ் சொன்னான், இல்ல, இவர் என்னுடைய அபுத், என்னுடைய அடியார், இவரை நீ கஷ்டப்படுத்தினாலும் சந்தோஷப்படுத்தினாலும் எப்படி இருந்தாலும் இவர் கட்டாயம் எங்களைய நாடுவார். இப்போ உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சான், நோய் ஒன்றை கொடுத்தான். பயங்கரமான நோய். ஒவ்வொரு ஹதீஸ் ரிவாயத்துகளில் அந்த நோயை பற்றி பயங்கரமாக வருது. அதில் உலமாக்கள் எழுதிக்கிறாங்க, எந்த அளவுக்கு பயங்கரமான நோயிண்டா, நாளுக்கு நாள் கூடி 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 அவங்களோட உடல்ல இருந்து பயங்கரமான ஒரு துர்நாற்றம். அது மட்டுமல்ல, யாரும் நெருங்க இயலாத அளவு பயங்கரமான ஒரு நோய் அல்லாஹ் கொடுத்தார். இந்த நேரத்தில் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, நல்ல விளங்கி கொள்ளணும் சகோதரர்களே. நோய் வாரத்துக்கு ஒரு நேரம் இருக்குது, நோய் போகிறதுக்கு ஒரு நேரம் இருக்குது. நீங்கள் மருந்து எடுத்தாலும் எடுக்காட்டியும் எப்படியும் நோய் வந்தால் எப்படியும் நோய் போகும். ஒன்றோ நோய் ஆரோக்கியமாக்கி போகும், அப்படி இல்லாட்டி நோய் மௌத்தாக்கி போகும். ஒன்றோ ஆரோக்கியமான நிலைமையில் இவருக்கு நோய் சோமாகணும்ன்றா, இவருக்கு இன்னும் அதிகமாக காலம் இவர் வாழணும், அந்த நோய் இவர் ஆரோக்கியத்தில் போட்டு போகும். இன்னும் சில நோய் இவருடைய மௌத்துடைய கட்டத்துடைய நோய், அப்போ மௌத்தாக்கிட்டு போகும். ஐத்தான் முறை சகோதரர்களே. அப்போ நோய் வந்தாலும் வராட்டியும் சரி, வந்துட்டா அதுக்கு முறை சொல்லப்பட்டீங்க. நோய் வாரத்துக்கு ஒரு டைமிங்கு, போகிறதுக்கு டைமிங், அது டாட்டில் போகும்னு சொல்லி சும்மா உடையலா. மருந்து யூஸ் பண்ணுங்க. எப்படி மருந்து? நபி சில மருந்துகள் சொல்லி தந்தாங்க, எந்த முறையில் மருந்து எடுக்கணும்னு சொன்னாங்க, அந்த மருந்து தான் நாங்கள் எடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ மருந்து சொல்லி தந்திக்கிறாங்க. சில உலமாக்கள் எழுதுகிறாங்க, 4000 சொச்சம் நோய் வரும், வெரைட்டிஸ் இது. அதில் 1000 சொச்சம் நோய்க்கு மருந்து அல்லாஹ் அவன் கட்டளைகளில் மட்டும் தான் வச்சுக்கிறான், வேற எதுலையும் அல்லாஹ் வைக்கல. ஒரு உதாரணமாக தொழுகன்னு வரப்போக்குள்ள அதில் எத்தனையோ நோய்க்கு மருந்து. மனம் சம்பந்தமான, உள்ளம் சம்பந்தமான, உடல் சம்பந்தமான, உயிர் சம்பந்தமான எல்லா நோய்க்கு மருந்து அல்லாஹ் தொழுகையில் வச்சுக்கிறான். 2வது 1000 நோய்க்கு மருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட லைஃப் ஸ்டைலில் தான் வச்சுக்கிறான். ஃபார் எக்ஸாம்பிள், டாய்லெட்டுக்கு போக்குள்ள 2 காலையும் ஸ்லீப்பர் போட்டுக்கொள்ளணும், அதே போல் தலையை மூடிக்கொள்ளணும், துவா ஓதிக்கொண்டு போகணும். சகோதரர்களே, இன்றைக்கு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சு சொல்றாங்க, காலைல ஸ்லீப்பர் இல்லாம டாய்லெட்டுக்கு போனா எத்தனையோ பயங்கரமான பாக்டீரியாஸ் அவட கால் மூலமாக அப்படியே உடம்புக்கு ஏறுது. அந்த நோய் அது தலைக்கு வந்து எஃபெக்ட் ஆகுது. அதில் கண் பார்வையோட, காதோட, தலையோட, உள்ளத்தோட, சளிகளோட, இப்படியான எத்தனையோ நோய்கள் வாரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் சகோதரர்களே, இது நபியுடைய சுன்னத்தை பின்பற்றாட்டு எத்தனையோ நோய் வரும், பின்பற்றினா எத்தனையோ நோய்க்கு மருந்து. 3வது 1000 நோய்க்கு மருந்து நபி சொன்ன மருந்து என்னது? தேன், கரிஞ்சீரகம், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய மருந்து. ஹிஜாமா, ரத்தம் குத்தி எடுத்தல், இதே போல நபி அவங்க ஜைத்தூன், இப்படியான பல நோய்களுக்கு மருந்து. திப்புன் நபவியில் எத்தனையோ வகையான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மருந்துகள் இதில் தான் அல்லாஹ் சொல்யூஷனை மருந்து வச்சுக்கிறான். இதே போல இன்னும் 1000 நோய்க்கு மருந்து அல்லாஹ் வச்சிக்கிறது. அது எப்படின்னா, அது ரூஹானியத்துடைய நோய். ஒன்றைக்கு உடம்புடைய நோய், இன்னொன்றைக்கு ரூஹுடைய நோய்.
இந்த ரெண்டுமே சிலவங்களுக்கு உடம்பு ரீதியான நோய் வரும், சிலவங்களுக்கு ரூஹ் ரீதியான நோய் வரும். ஒரு எக்ஸாம்பிள் சகோதரர்களே, ஒருத்தருக்கு ரூஹுடைய நோயில் ஒன்று தான் கண்ணூர், கண் திருஷ்டி, சூனியம், இதெல்லாம் ரூஹுக்கு டிரெக்டாக தாக்கக்கூடிய நோய். இப்போ இந்த ரூஹானியத்துடைய நோய்க்கு மருந்து சொல்யூஷன் எதில் அல்லாஹ் வச்சுக்கிறான்? அவன் சொன்ன குர்ஆன், அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸுடைய துஆக்கள், ஔராதுகள் இதில் வைக்கப்பட்டிருக்குது. அதனால தான் நபி அவங்க சொன்னாங்க, யார் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் யார் இந்த 3 விடுத்தம் சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் யார் தொடர்ச்சியாக ஓதி வருவாங்களோ அவங்களுக்கு கண்ணூர் தாக்காது, சூனியம் தாக்காது, பயங்கரமான நோய்கள் வராது. ஓதி தொடர்ச்சியாக செஞ்சு வரணும். இதே போல் நிறைய நோய்களுக்கு மருந்து இந்த ருஹானியத்துடைய நோயில் வைக்கப்பட்டீங்க. இப்போ அது இல்லாமல் நாங்கள் என்னத்தை தான் செஞ்சாலும் அது இல்லாமல் நோய் கூடிக்கொண்டே போகுமே ஒழிய, நாங்கள் இன்றைக்கு பாவிக்கிற மருந்துகள் எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் 3 நாள் பாவிக்கிறே சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் மருந்தும் விருந்தும் 3 நாளைக்கு தான். அந்த காலத்தில் மருந்து யூஸ் பண்ணுறேன்னா 3 நாளைக்கு தான் எழுதி தருவார். ஐக்கி போகிறோம் பாருங்கள் என்ன நடந்துக்கிண்டு. சகோதரர்களே, இன்றைக்கு சிலவங்க யூஸ் பண்ணுறாங்க, தொடர்ச்சியாக வருஷ கணக்கு யூஸ் பண்ணுறாங்க. அது மருந்தா, மெடிசினா, இல்லாட்டி ட்ரக்ஸா, இல்லாட்டி எது சாரி எடிட்டா, அல்லாஹ் ஆலம். அதனால சகோதரர்களே, அல்லாஹ் நோயை கொடுத்தா அதுக்கு ஷிஃபாவையும் அல்லாஹ் வச்சுக்கிறான். அந்த ஷிஃபாவை அல்லாவின் மூலமாக எடுக்கணும். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்குறாங்க, ரப்பி இன்னி மஸ்ஸனி அல்லுர், யா அல்லாஹ் எனக்கு ஒரு பயங்கரமான சோதனை வந்திருக்குது யா அல்லாஹ், வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், யா அல்லாஹ் நீ இரக்கமுள்ளவங்களுக்கு எல்லாம் இரக்கமுள்ளவன், இந்த பயங்கரமான சோதனையிலிருந்து என்னைய பாதுகாப்பாயா. அல்லாஹ் நோய்க்கு ஷிஃபாவை கொடுத்தான். என்ன சொல்கிறான் அல்லாஹ்? சொன்னான், ஹஸ்ரத் அவங்களோட ஒய்ஃபும் இருந்தாங்க. ஒய்ஃப் கொஞ்சம் சின்ன ஒரு தேவைக்கு போனாங்க, பார்த்தா எல்லாரும் விட்டுட்டு வைத்துட்டாங்க. ஒய்ஃப் மட்டும் தனியாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட இருந்தாங்க. இப்போ சொன்னாங்க, நான் என் தேவை ஒன்றுக்கு போய்த்து வாரேன். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அந்த கேப் உள்ளுக்கு வித்தின் 10 or 15 minutes அந்த டைம் உள்ளுக்கு அல்லாஹ்வுடைய ஆர்டர் வருது, அவங்களோட காலால் பூமியை தோண்டுங்க. தோண்டினாங்க, தண்ணி வருது, அது குளுமையான தண்ணி. சொன்னாங்க, அதை எடுத்து குடிங்க, அதால் அவங்களோட முழு உடம்பையும் கழுவுங்க. முழு உடம்பையும் கழுவினாங்க, குடிச்சாங்க. கொஞ்சம் ஒரு 2-3 செகண்ட்ல முழு உடம்புடைய நோயும் போய்த்துட்டு சோமாயிட்டாங்க, பூர்த்தியா சோம். எப்படி ஆரம்பத்தில் இருந்தாங்களோ அதே நிலைமைக்கு வந்துட்டாங்க. இப்போ அய்யூப் அலைஹிஸ்ஸலாமோட வைஃப் வாரா, ரஹ்மா அம்மையார் வாராங்க. வரப்போக்கில் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நல்ல திட்ட ஆத்திரமா ஒரு அந்த ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்போ அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட கேட்குறாங்க, இன்னைக்கு ஒரு நோயாளி ஒன்று இருந்தாரே கண்டீங்களா? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இல்லை, நான் தான் அவனோட ஹஸ்பண்ட், எனக்கு அல்லாஹ் நோயை ஷிஃபா இல்லை இன்னைக்கு ஒரு நோயாளி ஒன்று இருந்தார், பயங்கரமான நோயில் பீதிக்கப்பட்டிருந்தாரே, அந்த நோயாளியாக இல்லை நான் தான் அவர், நான் தான் அய்யூப், எனக்கு அல்லாஹ் ஷிஃபா தந்துட்டான். நம்பவே இல்லை. கடைசியாக 3வது விட்டம் சொன்னாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவிச்சான், அய்யூப் உங்களோட மேலில் ஒரு அடையாளத்தை நான் வச்சுக்கிறேன், அந்த நோய் வந்துச்சுண்டு அந்த அடையாளத்தை கொஞ்சம் காட்டுங்க. அவங்க காட்டப்பட்டுச்சு, அதுக்கு பின்னால் தான் நம்பினாங்க. நான் சொல்ல நோயை அல்லாஹ் கொடுத்தான். அதே போல் அவங்களோட துஆவுடைய பரக்கத் அல்லாஹ் நோயை சோமாக்கிறான். இதே போல் சகோதரர்களே, நாங்களும் நோயாளி ஆவிட்டோம் உண்டு கவலைப்பட தேவையில்லை. அல்லாஹ் ஷிஃபாவை வச்சுக்கிறான், நிச்சயமாக ஷிஃபா தருவான். Saudara Muslim, Allah Subhanahu Wa Taala ini dunia di dalam kita semua orang nyale atau besar atau maksud di dalam kiring ada. Apa yang kiring ada kata bilang kalau ini dunia ka kita sedikit hari duduk apa bahaya amalan pada maskir jambe. Mana duduk apa kita yang datang? Allah dari jo kita yang datang. Kita pe umma bapa kita yang lahir king, dunia na lahir king. Derang kitanya terhidup king, tercreate king. Itu Allah Subhanahu Wa Taala jo kita yang hidup king. Ini dunia ka kita hidup ambil duduk, Allah ka duduk apa kita yang datang. Sekarang Allah pe bumi, ini bumi dalam ka kita duduk ambil duduk. Kita kerja sama amalan pada bayakan pada apa kalau le itu nang Allah Subhanahu Wa Taala dia ambil duduk. Kita pe kalbu yang dia
Kita pe amalannya dia, kita apa kerja Allah dia tamil dulu. Allah dari jo kita yang kasih, kita yang datang. Allah jo kita na sama yang kasih, mata pe tirang, kuping pe dengaran, mulut pe omongan, bapa sama siapa yang kasih? Allahnya kasih. Allah darinya batu. Karang kita Allah pe bumi pe atas kar duduk. Bayangkan kerja kali terguna draka kerja kali apa kerja kali Allah na tertahu na kerja na terboleh satu hari nang ini bumi Allah dikat ka saksi witness dikasih itu waktu ka kita ngati comel ya Allah kita na tertahu na Allah ti bilang ini na kita ngomong nang power nang kasih ada itu lantaran atu hari nang bumi pe atas ka itu belakang bumi pe bawah ka itu jo kuburan hasyr sirat mizan bumi pe bawah na pina belakang tu connection le tara kara umma bapa kita pe bini anak semua orang pe connection pada ada ini na belakang itu connection tara 70 tahun 80 tahun 100 tahun dunia ka duduk apa sepirgi na belakang kita pe connection habis kita bumi dalam ka siapa dibantu siapa letara kita pe amalan pada sajjajo mas bantu kita pe amalan dari sajjajo kita nang jayangan Allah ti kasih itu kan kita mas mirti ini dunia ka duduk waktu ka sedang kata apa amalan kerja ada kerja amalan pada yang api tak ada si jaga ada si kerja amalan pada ka apa ke salahan ada kalau Hazrat Adam alaihi salam yang Allah Subhanahu wa taala surga kan jadi ki dalam pebini Hawa alaihi salam attu salah apa darinya jadi dari bukan syaitan darinya jadi syaitan Allah samanya challenge king itu darinya jadi itu draka daring apa yang jadi Allah dunia ke yang kiri Allah Subhanahu wa taala kita samornya le bilang waktu ka kullu bani Adam pe anak pada jo kita samor le Adam pe anak pada samor le drakar kerja orang pada jo samor le drakar kerja wa khairu khatta'in at-tawwabun siapa orang ini draka daring kisar duduk apa taubah istighfar kerja so itu orang jo baik orang kata Allah bilang tekan taubah istighfar dua waktu kita ar kerja draka dering kita nar datang drapaso rizq pe pintu pada kita ar tutu gambel itu draka nang istighfar sa kerja kalau kita pe rizq pe pintu pada ar bukambel tekan Allah Subhanahu wa taala kita pe draka daring itu pintu pada ar tutu kinna kita pe bayakan daring amalan daring kita pe istighfar daring kita pe pintu ar buka kinna itu lantaran saudara muslim kita boleh sekedar Allah Subhanahu wa taala dikatka tauba istighfar ki jab bayo orang marjadi Allah jalla jalaluhu dunia ka samora nalle attu mustar repot datang for example mardia kita na sakit pinir datang ini sakit mandari datang Allah pedaring Allah jo sakit kasih kita suka apa kita nyambel bukan sakitnya minta na terbaik Allah dikatakan Nabi sallallahu alaihi wasallam bilang Allahumma inni as'aluka al-afwa wal afiyah lai pagi nale sore nale doa Allah ma'afini fi badani Allah ma'afini fi sam'i Allah ma'afini fi basari ya Allah sepe badan ka kuasanya kasih ya Allah ya Allah sepe matang ka terangnya kasih ya Allah ya Allah sepe kuping ka dengarannya kasih ya Allah kita Allah dikatakan doa mas minta ini doa kita yang bilang kasih இந்த துஆவை காலையில மாலையில ஓத நபி அவங்க சொல்லி தந்தாங்க அல்லாஹ் மாஃபினி யா அல்லாஹ் என்ற உடல்ல ஆரோக்கியத்தை தா யா அல்லாஹ் என்ற பார்வையில் ஆரோக்கியத்தை தா என்ற சிலவங்களுக்கு நாளுக்கு நாள் பார்வை குறையும் ஆரோக்கியத்தை தா யா அல்லாஹ் என்ற செவி புலன்ல ஆரோக்கியத்தை தா கேட்கணும் itu lantaran saudara muslim Allah afiatnya kita sampai badan ka simpang ada Hazrat Ayyub alaihi salam na Allah sakitnya kasih apa yang jadi konya hari sakit itu belakang derang Allah sama jo yang duduk Rabbi inni massani adh-dhur ya Allah sedang bisaratu repot datang ada sedang arhamur rahimin lu banyak sayangan sayang king kata yang bilang Allah apa yang kerja Allah Subhanahu wa taala Ayyub alaihi salatu wassalam na afiatnya shifa yang kasih besar cerita pada ada ini nak
ಇತ್ತುಲಂತರನ್ ಕಿತಂ ಮಸ್ತಕ್ಸಿರ್ ಸಾಕಿದ್ದಾತಂ ಕೊಲ್ಲೆ ರೇಪೊದ್ದಾತಂ ಕೊಲ್ಲೆ ಆಪದಾತಂ ಕೊಲ್ಲೆ ಕಿತಂ ಪೆ ದ್ರಾಕ ಡರಿಂಗ್ ಜೋ ಇತ್ತು ಸುಬತ್ ಕಿತಂ ದ್ರಾಕ ಕಾ ಡೂಡು ಕಬ ಇಸ್ತಿಗ್ಫಾರ್ ಮಸ್ಕಿಜ್ಜಾ ತೌಬಾ ಮಸ್ಕಿಜ್ಜಾ ಅಲ್ಲಾ ಸಾಮ ಮಸ್ ಕುಂಪುಲ್ ಕಿತಂ ಕಿರ್ಜ ದ್ರಾಕ ಪಣ್ಣ ಇಸ್ತಿಗ್ಫಾರ್ ಕಿಜ್ಜ ಕಲು ಅಲ್ಲಾ ಜಲ್ಲ ಜಲಾಲು ದುನಿಯಾ ಕಲೆ ಆಖಿರತ್ ಕಲೆ ಆಪಾಪ ಬರಕತ್ ಪಡಾಡ ಖೈರಾತ್ ಪಡಾಡ ಸಮ್ಮೆ ಅಲ್ಲಾ ತಿಗಾಸಿ gitu istighfar terkirja kalau ari nang ari kita bedrakati liwat itu belakang kita na dunia le tara akhirat le tara terjadi Allah subhanahu wa ta'ala apa yang dengar so ngomong so baya muston amalan kijana taufik kimau ya Allah engada paavangala mannipayah thai chandarude paavangale mannipayah uttarude paavangale mannipayah ya Allah மன்னிப்பு கேக்குறதுக்கு யா அல்லாஹ் நீ மட்டும் தான் நீக்கிறாய் யா அல்லாஹ் வேற யாரும் எங்களை மன்னிச்சு வேலல்ல யா அல்லாஹ் நிச்சயமாக நீ மன்னி காட்டி நாங்க நஷ்டவாளி ஆகிடுவோம் யா அல்லாஹ் எங்கட உடலை சுத்தப்படுத்தி யா அல்லாஹ் உயிரை சுத்தப்படுத்தி யா அல்லாஹ் உள்ளத்தை சுத்தப்படுத்தி யா அல்லாஹ் எங்கட உடல்ல எத்தனையோ அசுத்தங்கள் இருக்குது யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்கட உள்ளத்துல எத்தனையோ அசுத்தங்கள் பாவம் மூலமா ஆவி இருக்குது யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுக்கு நாங்க அநியாயம் செஞ்சு கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ் எங்கட ரூஹுக்கு நாங்க அநியாயம் செஞ்சிக்கிறோம் யா அல்லாஹ் சுத்தமாக தந்த பரிசுத்தமாக தந்த ரூஹ் யா அல்லாஹ் பரிசுத்தமாக தந்த உடல் யா அல்லாஹ் பரிசுத்தமாக தந்த உள்ளம் யா அல்லாஹ் இப்ப அசுத்தப்படுத்திக்கிறோம் யா அல்லாஹ் இதே அசுத்தமான நிலைமையில எங்களை கபருக்கு அனுப்பிடாதே யா அல்லாஹ் இப்போ கபர்ல போய்ட்டு அந்த நரகத்துல போட்டு எங்களை சுத்தமாக்குவா யா அல்லாஹ் அதுக்கு நாங்க தகுதி இல்லை யா அல்லாஹ் அதுக்கு முன்னால் எங்களை சுத்தமாக்கி யா அல்லாஹ் எங்களை சுத்தமாக்கி யா அல்லாஹ் எங்கட கல்ப சுத்தமாக்கி யா அல்லாஹ் எங்கட உடலை சுத்தமாக்கி யா அல்லாஹ் எங்கட ரூஹ சுத்தமாக்கி யா அல்லாஹ் எங்கட உடல ரூஹ கல்ப சுத்தமாக்கி எங்கட கபர சுத்தமான வெளிச்சமான பரிசுத்தமான சொர்க்கத்தின் பூச்சோலை ஆக்கி தந்தல்வாய் யா அல்லாஹ் யா அல்லாஹ் யார் எத்தனையோ பேர் நோயாளிகள் ஆகிக்கிறாங்க யா அல்லாஹ் யா அல்லாஹ் எத்தனையோ பேருக்கு யா அல்லாஹ் நோய்கள் நிரந்தரமாக இருக்குது யா அல்லாஹ் அந்த நோயிலிருந்து ஷிஃபாவை கொடுப்பாய் யா அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடுப்பாய் யா அல்லாஹ் நிச்சயமாக உன்னைய நம்பி எத்தனையோ விடயங்கள் உனக்கிட்ட கேட்குறாங்க யா அல்லாஹ் ஆஃபியத்தை கொடுப்பாய் யா அல்லாஹ் எத்தனையோ பிரச்சனை உள்ளவங்க இருக்கிறாங்க யா அல்லாஹ் அவங்களோட பிரச்சனைக்கு தீர்வுகளை கொடுப்பாயாக யா அல்லாஹ் எத்தனையோ கடனாளிகள் இருக்கிறாங்க யா அல்லாஹ் கடன்களை கொடுத்துக்கொள்ள இயலாம தட்டமாறுறாங்க யா அல்லாஹ் அல்லாஹ் அவங்களுக்கு யா அல்லாஹ் அதில் சொல்யூஷனை கொடுப்பாய் யா அல்லாஹ் அவசரமாக கடனை நீக்கக்கூடிய யா அல்லாஹ் எல்லா விதமான நிலைமையிலையும் செஞ்சு கொடுப்பாய் யா அல்லாஹ் எங்கள் எல்லாத்திலும் துஆக்களையும் கபூல் செய்வாயாக ஆமீன் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்